ஹலோ ஆல், எங்கடா இவ வேகமாக கிளம்பி போகிறான்னு பார்க்குறீங்களா? ஹஸ்பண்ட் மார்னிங்கே கிளம்பி ஒர்க் போயிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் நீயே போய் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. நானும் பக்கத்தில் தானே ஷாப் இருக்குன்ட்டு பெரிய தைரியத்தோடு கிளம்பிட்டேன். ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தெரியாது, வெறும் சைனீஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ எப்படி நான் மேனேஜ் பண்ணி வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வர போகிறேன்னு தெரியல. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 25, 26 ஃப்ளோர்ஸ் தான் இருக்கும். இங்கெல்லாம் தனி வீடே கிடையாது. எல்லோரும் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருப்பாங்க. ஆனால் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும். பசங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக நடந்து போகிறாங்கன்ட்டு. இங்கே செக்யூரிட்டி சிஸ்டம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். சைனா பார்த்திங்களா க்ளீனாக இருக்கும். ஆனால் நம்ம சென்னை மாதிரி தான் இருக்குது, பட் க்ளீனாக இருக்கும். எங்கே பாரு அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். நானும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். ஏதாவது புரியுமா, ஏதாவது ஷாப்பில் ஏதாவது இங்கிலீஷில் இருக்கான்னு பார்த்தேன். ஆனால் ஒன்றும் தெரியல. அப்படியே போயிட்டே இருக்கும் போது அங்கே ஒரு வெஜிடபிள் ஷாப் வந்துருச்சு. அங்கே மார்க்கெட்டுக்குள்ளே போனோடனே ஒரு அக்கா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. ஆனால் நான் அவங்கக்கிட்ட வந்து வெஜிடபிள்ஸ் தான் வாங்க வந்தேன்றது சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு புரியல. இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்குறேன், அதுவும் தெரியல. அவங்க சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிரான்ஸ்லேட்டர் போட்டு பார்த்தாங்க, அப்போயும் அவங்களுக்கு புரியல. ஸோ ஒரு வழியாக அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், ஆக்ஷனில் சொன்னேன். அப்போயும் அவங்களுக்கு புரியல. அதோடு நான் என்ன பண்ணேன், நானே வாக் பண்ணி போயிட்டு நான் வெஜிடபிள்ஸ் தான் வாங்க வந்திருக்கேன்னு அவங்களுக்கு சொல்லிவிட்டு நான் வெஜிடபிள்ஸ் வாங்க போயிட்டேன். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. வடிவேல் வாய்ஸ் மாதிரி எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. சைனாவில் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இங்கே வந்தால் நான் ஊமையாக தான் இருக்கணும். ஆக்சுவலி ஆக்ஷன்ஸில் தான் எல்லாமே அவங்களுக்கு நான் புரிய வைக்க முடியுது என்னால். என்னென்ன சொல்றான் பாருங்க. அந்த அக்கா வேகமாக கூப்பிட்டாங்க. நான் கூட நினச்சேன் இங்கிலீஷ் தெரியும் போல இருக்குன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. நானும் சொல்கிறேன், இருங்க நான் ஒன்று ஒன்றா எடுத்து நானே வெயிட் போட்டுக்கிறேன்ட்டு. ஒரு பேஸ்கெட் கேட்குறதுக்குள்ளே அவங்கக்கிட்ட நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எல்லா வெஜிடபிள்ஸையும் சுற்றி சுற்றி பார்த்தேன். எதுவுமே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சின்ன வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் பெருசு பெருசாக தான் இருக்குது. நானும் எவ்வளோ ரூபான்னு கேட்டேன்னா அவங்களுக்கு தெரியல. நானும் ஒன்று ஒன்றா கேட்குறேன், இது எவ்வளோ அது எவ்வளோன்ட்டு. இங்கே கிலோ கணக்கிலலாம் வாங்க முடியாது. வேணும்னா ஒரு பீஸ் 2 பீஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அவங்களும் ஏதோ கேட்குறாங்க என்கிட்ட, சிரிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் நமக்கு தெரிஞ்ச உருளைக்கிழங்கு, ஆனியன் அந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்ச வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அவங்களும் இது வேணுமா அது வேணுமான்னு எனக்கு காமிச்சாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி பாருங்கள், இங்கெல்லாம் வந்து கட்டெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வச்சுப்பாங்க, கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே நிறையா இலைங்க தான் இருக்குது, பட் எது எந்த இலைன்ட்டே தெரியல. இதில் அந்த அக்கா வேறு ஜுக்கினியும் கத்திரிக்காயும் காமிச்சு இது வேணுமா இது வேணுமான்னு கேட்குறாங்க. எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன் எல்லாத்தையும். வாங்கின திங்ஸ் எல்லாம் கொடுமா, நான் எடை போட்டு வைக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. இங்கே க்ரீன் சில்லி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் காட்டுறாங்க. வெண்டைக்காய் காட்டி உனக்கு இது வேணுமான்னு கேட்குறாங்க. ஒரு லாங்குவேஜ் தெரியாமல் சர்வை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நானும் சுற்றி சுற்றி என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு பார்த்தேன். ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வெஜிடபிள்ஸ் தெரிஞ்சிச்சு. இங்கே இலை பாருங்கள் எவ்வளோ இலைங்க இருக்குதுன்ட்டு. இதில் கொத்தமல்லி எதுன்ட்டு எனக்கு டவுட்டே வந்துருச்சு. பிகாஸ் இந்த சைடும் வச்சுருந்தாங்க, அந்த சைடும் வச்சுருந்தாங்க. பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கனால எனக்கு கொத்தமல்லி எதுன்ட்டு ஒரு டவுட் வந்துருச்சு. முள்ளங்கிலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. நான் வந்து புதினாவை தேடினேன் ரொம்ப நேரமாக. புதினாவே கிடைக்கல. ஒரு இலையாக எடுத்து மோந்து பார்த்தேன். என்ன புதினாவா இல்லை என்ன இதெல்லாம் என்ன இலைன்ட்டே எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள்.
டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இலைங்க. சைனாவில் கருவேப்பிலையே கிடைக்காது சுத்தமாக. மிளகா பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிளகா இருக்குது. இதான் நம்ம ஊர் பச்சை மிளகா. மற்ற மிளகா பேர்லாம் எனக்கு தெரியல. இங்கே சின்ன சைஸில் வந்து வெஜிடபிள்ஸ் பார்க்குறதே கஷ்டம். இது ஹைப்ரிடா இல்லை ஆர்கானிக்கான்னு எனக்கு தெரியல. நானும் ஒரு புதினாக்காக சுற்றி வந்தேன். அவங்களும் ஒன்று ஒன்றா காமிக்கிறாங்க என்கிட்ட, இது வேணுமா இது வேணுமான்ட்டு. ஃபைனலி லெமன் பாருங்கள், லெமன் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. முட்டை வேணுமான்னு கேட்குறாங்க, என்னென்னமோ காட்டுறாங்க. ஆனால் எனக்கு அது பேர்லாம் தெரியல சுத்தமாக. இங்கே வந்து கவர்ஸ்லாம் பேன் கிடையாது. என்ன ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கினாலுமே அழகாக க்யூட்டாக ஒரு வெஜிடபிள்ஸ்க்கும் ஒரு கவர் போட்டு பேக் பண்ணி கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி கொத்தமல்லி எடுத்துட்டேன். ஆனால் இந்த சைடும் கொத்தமல்லி இருந்ததுனால எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, நான் எடுத்தது கொத்தமல்லி தானான்ட்டு. அதனால் திருப்பி எடுத்துகிட்டு போய் நான் மோந்து பார்த்துட்டு இருந்தேன், கொத்தமல்லி ஸ்மெல் தான் வந்துச்சான்ட்டு. அப்புறம் ஃபைனலி அது கொத்தமல்லி தான் கண்டுபிடிச்சிட்டேன் நான். அவ்வளோதான். ஒரு தக்காளி, 2 வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு அவ்வளோதான் வாங்கினேன். அந்த அக்காவும் இது வேணுமா இது வேணுமான்னு கேட்டாங்க. ஆனால் நான் ஏதோ வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே வந்து வாயிலெல்லாம் சொன்னால் தெரியாதுன்னு அவங்க ஃபோன்லேயே போட்டு காமிச்சிட்டாங்க எனக்கு. எனக்கு 34 RMB ஆச்சு. 34 RMBனா நம்ம ஊர் காசுக்கு வந்து இன்ட்டு 12.5 போட்டிங்கன்னா 425 வரும். ஸோ நான் வாங்கின வெஜிடபிள்ஸோட ப்ரைஸ் வந்து 425. இங்கே வந்து அலிபே இல்லை விசாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மாதிரி ஜிபே, ஃபோன்பே மாதிரி அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட இந்த ஊரில் அக்கௌண்ட் எதுவும் இல்லாததுனால நான் வந்து கேஷே கொடுத்துட்டேன். நான் உங்ககிட்ட வந்து 100 RMB கொடுத்தேன். இந்த மார்க்கெட் ரொம்ப பெருசு, இதை சுற்றி பார்க்குறதுக்கே டைம் ஆகும். நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மார்க்கெட் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். அவங்கக்கிட்ட பேலன்ஸ் வாங்கிட்டு அதையும் செக் பண்ணிட்டேன். பேலன்ஸ் அவங்க எனக்கு வந்து 66 கொடுத்தாங்க. நம்ம ஊர் காசை பார்த்துட்டு இந்த ஊர் காசை பார்க்குறதுக்கே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ நம்ம விளையாடும் போது யூஸ் பண்ணுவோமே பொம்மை நோட்டு, அந்த மாதிரி இருக்குது. சென்னையில் ஒன்லி ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணி இப்போ எனக்கு கேஷ் ஹேண்டில் பண்ணுறது எனக்கே சிரிப்பாக இருக்குது. அக்கா பாயெலாம் சொல்லிட்டாங்க. ஃபைனலி வெஜிடபிள்ஸ் வாங்கியாச்சு. இப்போ நான் புதினா சர்ச் பண்ணோம், பிகாஸ் அந்த கடையில் புதினா இல்லை. இந்த அக்கா கிட்ட புதினா இருந்துச்சு. அங்கே போய் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கட்டுலாம் இல்லை, நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் ஒரு பெரிய கட்டை. அவங்க முழுசாக எனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், வேணாம் எனக்கு பாதி தான் வேணும் அப்படின்ட்டு. அதோடு அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆக்ஷன்லேயே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அவ்வளோ வேணுமான்னு கேட்டாங்க. அதுலேயும் அவ்வளோ வேண்டாம், எனக்கு இதுலேயும் கம்மி தாங்கன்னு அவங்களே சிரிச்சிட்டாங்க. எவ்வளோன்னு கேட்டேன் அவங்கக்கிட்ட நான். அதுக்கு அவங்க வந்து எனக்கு சொன்னால் புரியாதுன்னு அவங்களே காமிச்சிட்டாங்க 3 RMBன்ட்டு. எல்லாமே அழகாக ஒரு கவர் தான். இங்கே ஒரு கவர் பேக்கிங்கில் தான் எல்லாத்தையும் போட்டு தருவாங்க. இன்னும் நான் தேங்காய் வாங்கணும். தேங்காய் எங்கே இருக்குன்ட்டு நான் சுற்றி வந்தேன் மார்க்கெட் ஃபுல்லாக.
பாருங்கள், மஷ்ரூம்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம் இருக்குது பாருங்கள். இது என்னன்ட்டே தெரியல, நிறையா பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. இது என்னன்ட்டே தெரியல, நம்ம ஊர் ஆட்டு ஈரல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இது எல்லாமே வெஜிடபிள்ஸ். நானும் தேங்காய்க்காக சுற்ற ஆரம்பிச்சிட்டேன், எங்கேயாவது தேங்காய் இருக்குமா அப்படின்ட்டு. மளிகை கடையை பாருங்கள், மார்க்கெட்டுக்குள்ளே முட்டையிலே வெரைட்டியான முட்டைஸ் வச்சுருக்காங்க. என்னென்னமோ இருக்குது, பட் இதெல்லாம் என்னன்ட்டே நம்மளுக்கு தெரியல. ஃபைனலி இங்கே ஒரு ஷாப்பில் தேங்காய் இருக்கிறத பார்த்தேன். ஸோ நாங்கள் போயிட்டு அவர்கிட்ட தேங்காய் வேணும்னு கேட்டேன். அவரும் சிரிச்சிட்டே சரின்ட்டார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு அவருக்கு புரியல. நானும் கட் பண்ணி உடச்சி கேட்டதை அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல, இல்லை இங்கே இப்படி தான் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவர் அழகாக ஃபுல்லாக அந்த தேங்காய் மேலே இருக்க ஓடை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக உள்ளே இருக்க தேங்காவை மட்டும், அப்படியே தண்ணி உள்ளே தான் இருக்குது, வெறும் தேங்காவை மட்டும் அழகாக கட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு நான் சொல்ல புரியல. நான் கேட்குறேன், அவர்கிட்ட கட் பண்ணி கொடுக்கணுமான்னு கேட்குறேன் நான். ஆனால் அவர் சிரிக்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் 2 பேர் பேசியிருக்கோம் பாருங்கள். ஒரு வழியாக தேங்காவும் வாங்கிட்டேன். நான் எனக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டேன் நான். எப்பா விட்டா போதும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஜியான் சுற்றி பார்க்குறான் மார்க்கெட்டில். ஏன்னா அங்கே நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் நான். இந்த கேஷை ஹேண்டில் பண்ணுறது தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வெஜிடபிள்ஸ் அக்கா பாய் சொல்கிறாங்க எனக்கு. எங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்கின எல்லாருமே எங்களுக்கு பாய் சொன்னாங்க. இப்போ வந்த வழி மறந்து போச்சு, எப்படி போகிறதுன்னு தெரியல. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் பார்க்கும்போது என்னோடய அப்பார்ட்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அதனால் அதை வச்சு மேனேஜ் பண்ணி நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டேன். இதுதான் மார்க்கெட்டு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி, ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து வந்தேன்னா நான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஆனால் இங்கே ரொம்ப சேஃபாக இருக்கும் வாக் பண்ணி போகிறது எல்லாமே. டிராஃபிக்லாம் அவ்வளோவா இருக்காது. மார்னிங் 8 o'clock தான் டிராஃபிக் இருக்கும். அதை விட்டிங்கன்னா ஈவினிங் 6 o'clock தான் டிராஃபிக் இருக்கும். இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றியே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நம்ம ஊரில் 2 வீலரில் போய் எனக்கு பழகிருச்சு. இங்கே என்னென்னா எல்லாத்துக்கும் நான் வாக் பண்ணி தான் போகணும், வாக் பண்ணி தான் வரணும். ஆனால் வாக் பண்ணுறது எனக்கு பெருசாக தெரியல. பிகாஸ் இங்கே ரொம்ப ஃப்ரெஷ் ஏர் தான் இருக்குது, பொல்யூஷனே கிடையாது. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.